காய் மாதிரி இருக்கு. காய் தான்டா, காய் தான்டா. வணக்கம் அன்பா, வெல்கம் டு ஒன் விலாக். ஸோ நம்ம சேனலில் ட்ராவல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 3வது சீரியஸில் நம்ம கேப் ப்ரோவில் ஒரு வியூ பாயிண்டில் ட்ரோன் ஷாட் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் எடுங்க. நம்ம சேனலுக்கு உள்ள அப்புறம் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். முன்னாடி வியூவை பாருங்க கைஸ். ஸோ மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பேசும்போது இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வயசு ஃபுல்லாக அந்த மிஸ்ட்டு பூக்குது கைஸ். போட்டோ இல்ல, வீடியோ எடுக்கலையா? எடுப்போம். அங்க வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த ஏரியா வந்து இங்க பேச பேச இங்க வைசர் ஃபுல்லா முன்னாடி பூக்குது கைஸ். ஸோ அந்த அளவுக்கு கூலிங்கு. ஸோ இந்த டோல்கேட் ஏற்கனவே வரும்போது க்ளோஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அதான் ஞாபகம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த வழியாக வந்தீங்கன்னா டோல்கேட்டை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போய் ஆக வேண்டும். இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ முன்னாடி பாருங்களேன் மிஸ்டர், முன்னாடி மழை பெய்யுதுடா. கைஸ் முன்னாடி பாருங்க கைஸ், அம்மா வியூ. ஸோ பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு கைஸ். வாகமூன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கல்லாரட்டி டேம் அப்படிங்கிற ஒரு டேமுக்கு வந்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. ஸோ டேமில் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி. அப்படியே இங்கிட்டு வர பாருங்க. ஸோ இங்கிட்டு பாருங்க காஞ்சவே இருக்குது. டேம் வந்து சற்று திறக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கிட்ட தண்ணியே கிடையாது. தண்ணியை வந்து இங்கே சேமித்து வச்சுருக்காங்க, தேவைப்படும் போது திறந்துக்குருவா போல. கைஸ் போகிற வழியில், வாகமூன் போகிற வழியிலே இந்த பழம் நிறையா விழுந்து கிடக்கு கைஸ். ஸோ அதை நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, நிறைய விழுந்து அழுகி கிடக்கிற மாதிரி இருக்கு கைஸ். தூக்கி வீசுறேன், தூக்கி போடுறா ரோட்ல.
இந்த கல்லு இங்க கிடக்கு. இந்த ஒரு பெரிய கல்லு கிடக்கு. பழம் நிறைய கிடக்கு பாரு மரத்துல. இந்த இருக்கு பாரு கல்லு. தூக்கி ரோட்ல போட்டு பார்த்தா எங்க ஒண்ணு உடைக்கிற மாதிரி தெரியல. அமைக்கி பாத்தியா? ஓட காய் மாதிரி இருக்கு. காய் தான்டா, காய் தான்டா. காய போட்டா இந்த அடி அடிக்கிறியே. காய் மொட்டை காய். காய்ஸ் வாகமூன் ரோட பத்தியலா எப்படி போகுதுன்னு. ஸோ மேப் அந்த லெவல்ல காமிக்குது காய்ஸ். ஆனா எங்கிட்ட சுத்தி கொண்டு போய் சேர்த்து விட்டுறது அது ஒரு விஷயம். இந்த டயத்துல என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் இன்ஸ்டால ரீசெண்டா ஒரு இது படிச்சேன், ஒரு கவிதை. பயணத்தின் அழகே பாதை மாறுவது அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போதைக்கு ஞாபகம் வருது. பசிக்குது அது ஒரு சைடு. ஸோ இருந்தாலும் இந்த சின்ன சின்ன ஊர்களுக்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு நல்லா இருக்கு. அது ஒரு அனுபவம் கிடைக்குது. பயணத்தின் அழகே பாதை தடம், பாதை மாறுவது. அந்த மாதிரி வாகமூன், மூணார் டு வாகமூன் ரோட பத்தி எல்லாம் கூகுள் மேப்போட ரோடு. காமிக்குது கேக்குறாப்ல வாகமூன் ரோடு இதுதானா அப்படின்னு. நான் இது போய் ஒரு ஹைவேல ஏறும் நினைக்கிறேன். காய்ஸ் வாகமூனுக்கு வந்து இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கு. மணி பாத்தீங்கன்னா 4:45. ஸோ கிளைமேட் இந்த ஏரியால கொஞ்சம் கூலிங்கா இருக்கு. இடையில கொஞ்சம் வெக்கையா இருந்த மாதிரி இருந்துச்சு காய்ஸ். நான் எங்க ஊர்ல இப்ப ஆரம்பத்துல ஒரு பலாப்பழம் ஒரு கிலோ வந்து 30 ரூபா ஒரு கிலோ. இப்போ நான் அன்னைக்கு போனேன் 6 கிலோ இருந்துச்சு ஒரு பழம், 180 ரூபா. அடிச்சு அடிச்சு பேசி அவர்கிட்ட பேரம் பேசி 150 ரூபாய்க்கு வாங்கினேன். 30 ரூபா குறைச்சாப்ல. அந்த லெவல்ல இருக்கு எங்க ஊர்ல இப்போ ஆரஸ்மங்கத்துல. இங்க பாத்தீங்கன்னா ரோட்ல சும்மா சிந்தி கிடக்கு கைஸ். கீழே விழுந்து விழுந்து கிடக்கு சும்மா. பாருங்க அப்ப எப்படி இருக்குன்னு. அதை எடுக்கிறது கூட ஆள் இல்லை. எடுத்து சரி சமைச்சு வைப்போம், இல்லை சாப்பிடுவோம், குறிச்சு சாப்பிடுவோம். ஏன்னா காயும் கிடக்கு பழமும் கிடக்கு. அந்த லெவல்ல இருக்கு கேரளால பலாப்பழத்தோட மவுசு. நம்ம ஊர்ல அதோட மவுசு வேற. காய்ஸ் ரோடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஹைவே ரோடு மாதிரி வந்துச்சு. ஸோ திரும்பி நார்மல் பார்த்தீங்கன்னா உண்மை ரோடு மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ். ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் நிறைய இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் அந்த இது இல்லாத மாதிரி இருந்துச்சு. இதுதான் ரோடாங்கிறதே தெரியல. போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் வாகமூன் வந்துடும். இன்னைக்கு வந்தாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:10. இன்னைக்கு மட்டும் 380 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் சேர்த்தோம்னா 390 கிலோமீட்டர், மொத்தம் 400 கிலோமீட்டர் கணக்காகுது கைஸ். ஸோ சரியான டயர்டு. போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் இறக்கி போட்டு அதுக்கப்புறம் போவோம்.
பார்க்குக்கு அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ போனால் தான் தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாகமன் வந்தாச்சு. ஸோ கூலிங்கு சரியான கூலிங்காக இருக்குது. ஆனால் எங்களை பற்றிலாம் லைட்டாக வெயில் அடிக்குது. ஸோ ரூமை தேட வேண்டியதான். எங்கே போகிறாப்புல அடிச்சுன்னு தெரியல தம்பி. ஸோ ரூமை தேடிட்டு லக்கேஜப்லாம் ரூமில் போட்டு அப்படியே கிளம்ப மாட்டேன் அதுக்கடுத்து. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10. ஸோ வந்து நேராக வாகமூன் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா சரியான ரூம் ஒன்று கிடச்சிச்சு கைஸ். ஏன்னா ரூமோட காஸ்ட்டு வந்து ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டு 2 டபுள் பெட்டு இருக்குது, ஒரு ஹாலு, கிச்சனு. ஸோ இந்தளவுக்கு ஒரு வீடே மொத்தத்தில் 1500 பேசணும். 1200 அப்படின்னு கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ சீசன் கிடையாது இல்லை, அதனால் சீசன் இல்லைன்னா வீக்கெண்டில் தான் ரேட்டு கூட இருக்கும். ஸோ அதனால் இடையில இப்போ வந்தனால நமக்கு கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் பார்க்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ ஆனால் அட்வென்ச்சர் பார்க்லாம் 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியல. ஏதாவது பக்கத்தில் ஏதாவது பிளேஸ் இருந்தால் போய் எட்டி பார்த்துட்டு ஸோ அப்படியே இந்த ரூமில் ஸ்டே பண்ண வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கோம். ஸோ இதில் இந்த ரூமில் இருந்து அப்படியே பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான வியூவு. ஸோ நான் மார்னிங்கில் இல்லை நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு மார்னிங்கில் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், ட்ரோன் ஷாட் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சூரியன் இப்போ நல்லா வந்து வெயில் அடிச்சிச்சு, இப்போ லைட்டாக உள்ளே போயிட்டாப்புல. ஸோ வியூ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. காய்ஸ் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டோம், ரூமில் வந்து நேராக சாப்பிட்டுட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக இருக்கும். ஸோ வாகமூனில் அடுத்து எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் என்னங்கிறதுலாம் இதுக்கு அடுத்து வரும். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சேனல் புதுசாக சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தொடர்ந்து விட்டுருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதோட உங்களை டாட்டா சி கைஸ்.